கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 8வது அதிகாரம் 9வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 8:9 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். பாரி அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெரும் வெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர், 10,000 சிறந்தோர். காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். நாமம் ஒற்றுன்ற பரிமளமே, இன்பரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர். அவர் இடக்கையன் தலை கீழே வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவர் நேசத்தால் சோகமானேன். என் மேல் பறந்த கொடி நேசமே, இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர். என் பிரியமே ரூபவாதி, யான ஆலை தேடும் என் வசத்தம். என் பிரியமே ரூபவாதி, யான ஆலை தேடும் என் வசத்தம். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர். என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். மணவாளியே வா என்பாரே, நானும் சென்றிடுவேன் அந்நேரமே. மணவாளியே வா என்பாரே, நானும் சென்றிடுவேன் அந்நேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர். நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்கொட்டையின் மன நாளிலே. நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்கொட்டையின் மன நாளிலே. சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நம் மேகத்திலே. சுத்த பிரகாச ஆடையோடே நாம் பறந்திடுவோம் மேகத்திலே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், டானியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட். ஏசாயா 8வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம தியானிப்போம். ஜனங்களே, அந்த ஒரு கூட்டத்தார பார்த்து பேசுறோம். ஜனங்களே, நீங்கள் கூட்டம் கூடுங்கள், முறியடிக்கப்படுவீர்கள். தூர தேசத்தாரே, நீங்கள் எல்லோரும் செவி கொடுங்கள், இடை கட்டி கொள்ளுங்கள், முறிந்து ஓடுவீர்கள். இது என்னன்னா, முறிந்து ஓடுவீர்கள், பிரேக், செதறி போவீங்க, பிரேக். சரி, நம்ம ஒவ்வொரு வார்த்தையாக இன்னைக்கு
தியானிக்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பிரேக். பிரேக் ச பா, இரண்டாவது இயர், ஓ ஜார், மூணாவது கேவ், டை டோ மீ, diatomy, P, apo, D, to, me, last, or, mar, ho, long, ரைட். முதல் வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன், முதல் வார்த்தை காட்டுறேன். பிரேக். பிரேக், BREAK, பிக் பிரேக். சபார், சபார். இது என்ன அப்படின்னு நாம பார்க்க போறோம். இப்ப ஆண்டவர் ஒரு ஜனத்தை பார்த்து சொல்றாரு, நீங்க என்ன செய்றீங்க, ஒன்னா கூடுறீங்க, ஆனா நீங்க சிதறி அடைச்சு போறீங்க. பிரேக், உடைக்கிறது. இந்த பிரேக் சபார்ங்கிறதுக்கு என்னெல்லாம் இங்கிலீஷ் வார்த்தைனா, ஸ்மாஷ். ஒரு முட்டை இருக்கு, தோடுறது, டக்குன்னு அடிங்க, அது ஸ்மாஷ் ஆயிடும். அது கிரஷ் அப்படிங்கிறது. இது வேதத்துல எங்க பார்க்கலாம்னா, ஆதியாகமம் 19வது அதிகாரம் 9வது. ஆதியாகமம் 19:9. அதுக்காற்றில் அப்பால் இப்போ பரதேசியா வந்த இவனா நியாயம் பேசினான், இப்பொழுது இவன் செய்கிறதை பார்க்கலாம் உனக்கு அதிகமாக என்று சொல்லி லோத் என்பவனை மிகவும் நெருங்கி கதவை உடைக்க கிட்டினார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சோதம் குமாரனுடைய ஆண் புணர்ச்சிங்கிற ஒரு பாவம் இருக்குது. 2 கடவுள்கள் வர்றாங்க. அவங்கள பார்த்து கேள்விப்பட்ட சிறு பசங்க வந்து பெரிய பசங்க வர லோத் வீட்ட கதவை ஸ்மாஷ் பண்றது. அந்த ஸ்மாஷிங் சபார், கதவை உடைக்கிறதுனா நம்ம சாவி ஈவி காண போச்சுன்னா அப்படியே லேசா அப்படி பூ போல உடைப்போம்ல, உடைக்கிறது. எப்படினாலும் அங்க உள்ள வரணும்னு ஸ்மாஷ் சபார். சரி, இது முதல் ஒரு வார்த்தை. நமக்கு அதிகமாக தெரிந்த ஒரு காரியம் நியாயாதிபதிகள் எடுத்துக்கொள்ளுங்கள். 7வது அதிகாரம் கிதியோன் ஆண்டவர் சொல்றாரு, நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 20வது வசனம், நீங்கள் பாடை எக்காலம் ஊதி பானைகளை உடைத்து, ஸ்மாஷ். ஸ்மாஷிங் சபார், சபார். நியாயாதிபதிகள் 7:20. இதோட இன்னும் கொஞ்சம் ஆழமான ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். எரேமியா 19:10. உன்னோடு கூட அந்த மனுஷனுடைய கண்களுக்கு முன்பாக, இதை வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனா பார்க்கணும். ரெண்டுமே சபார், ரெண்டுமே உடைக்கிறது. அங்க ஆக்ஷன், உடைச்சிட்டு அவங்க யுத்தத்துல ப்ரொசீட் பண்ணி போறாங்க. ஆனா இது சேம் உடைக்கிறது தான், ஆனா இது ஒரு ஊமையாக ஆண்டவர் காட்டுகிறார். அந்த கலசத்தை உடைத்து போட்டு ஸ்மாஷ்ங்கிறதுக்கு சபார். சரி, ஆண்டவர் தான் செய்ய போறத ஒரு ஊமையாக சொல்கிறார். ஊமையாக எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓசியா 1வது அதிகாரம் 5வது வசனத்துல, அந்நாளிலே இஸ்ரேலின் பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேல் வில்லை முறியடிப்பேன். இஸ்ரவேலை நான் வந்து உடைக்க போகிறேன், அவங்களை தோக்கடிக்க போகிறேன் விளக்குறதுக்கு வில். அந்த வில்ல உடைச்சாச்சுன்னா யுத்தத்தை ப்ரொசீட் பண்ண முடியாது. சரி,
கடைசியாக ஒரு வார்த்தை பார்க்க போகிறோம். இது உடைக்க கூடாது. எதை உடைக்க கூடாது? பாஸ்கா ஆட்டு குட்டியின் எலும்பை உடைக்க கூடாது. ஆப்போசிட். யாத்ராகமம் 12வது அதிகாரம். யாத்ராகமம் 12வது அதிகாரம் 46வது வசனம். அதை ஆட்டுக்குட்டி வீட்டுக்கு புசிக்க வேண்டும். அந்த மாம்சத்தில் கொஞ்சம் வீட்டுக்கு வெளியே கொண்டு போகக்கூடாது. அதை 100 எலும்பையும் முறிக்க கூடாது. சபார். அதாவது இயர். இந்த இயரும் நம்ம ஏற்கனவே வாசிச்சிருக்கோம். ரிப்பிட்டேஷன் தான். ஓசோன். ஓசன் இஎன் ஓசோன். இயர். ஓசன் இஎன் ஓசோன். ஆதியாகமம் 20வது அதிகாரம் 8வது வசனம். அமலேக்கு அதிகாலம் எழுந்து தன் ஊழியக்காரர்களும் அழைப்பித்து இந்த சங்கதிகளும் அவர்கள் கேட்கும்படி செய்தான். கேட்கும்படி. ஒரு பிரச்சனை வந்துச்சு ஆபிரகாமுடைய மனைவி சாராள்னால. இப்ப ஆண்டவர் நைட்ல எச்சரிச்சிட்டாரு. இப்ப இதை ரகசியமா செய்யல. ஓசோன்ங்கிறது என்னன்னா காது கேட்க லவுடா சொல்றது. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு கேட்குது. ஆனா சில விஷயங்கள் நம்ம சைலண்டா சொல்லும்போது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இது அப்படி கட்டி சவுண்ட் நல்லா ஃபுல் வால்யூம் எல்லாரும் கேட்கற அளவுக்கு. அப்புறம் ஆதியாகமம் 35வது அதிகாரம். கம்மல். இன்னைக்கு ஆம்பளை பசங்க எல்லாம் கம்மல் போடுறாங்க. எனக்கு அதெல்லாம் பார்த்தா ரிப்பல்சிவா இருக்கும். ரிப்பல்சிவா என்ன சொல்லுங்க? அருவருப்பா இருக்கும். ஆதியாகமம் 35வது அதிகாரம் 4வது வசனம். அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபு காதணி யாக்கோபுத்தாங்க. சங்கீதம் 102. சங்கீதம் 102. என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மரியாதையும் உமது செவியை எனக்கு சாவியும் உமது ஓசோனை சாய் அப்படி காத வளர்ச்சி கேங்க. அதாவது இது அந்த இருதயத்துல ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்காம விட்டுருவாரோ இத ஒரு ஆதங்கத்துல சொல்ற ஒரு வார்த்தை. லேசா சொன்னாலும் அவர் கேட்கும். ஒரு தேவ மனிதன் இப்ப பரலோகத்தில் இருக்கார். அவர் ஆபிரகாம் ராஜபாண்டியன். அப்ப அந்த ஆன்லைன் பிரேயரை நான் சொந்தமா நான் தான் எல்லாத்தையும் செலவழிச்சு நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு அண்டருக்கா பயங்கர பேராக்கியம் நிக்கிற நேரம். அந்த நேரத்தில் எங்க வீட்டுக்கு சாப்பிட வந்தார். அப்ப டாக்டர் நீ வா முழங்கால் போட்டு நான் உனக்கு ஜெபம் பண்ண போறேன் அப்படின்னாரு. அவரு பார்த்தாரு. தோத்திரம் ஏசோநாதா. என் காதுக்கு சரியா கூட கேட்க மாட்டேங்குது. அவர் ஜெபம் பண்றாரு. இதை விட லோ வால்யூம்ல எனக்கு நான் கூர்ந்து கேட்டா தான் அவரு ஜெபம் பண்றது கேட்குது. தேவ மனிதன் அவர் அப்படி ஜெபம் பண்றாரு. அவருக்கு தெரியும் நான் இந்த டாக்டருக்காக ஜெபம் பண்ண போறேன். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பார் அப்படின்னு சொல்லி. இந்த எதுகை மூளை எதுவுமே கிடையாது. சரி, மூன்றாவதாக கிவ். டயட்டோமி. டயட்டோமி கிவ். DIDO மேல போட்டு டயட்டோமி. டயட்டோமி. அடுத்த ஒரு வார்த்தை நான் எழுதிருக்கேன், அதை எழுதிக்கோங்க. அப்போ டயட்டோமி அதே தான். அப்போ APO மட்டும் ஆட் பண்ணிருக்கேன். டயட்டோமி. DIDOMI. டயட்டோமி. அப்போ டயட்டோமி ரெண்டே பார்ப்பேன். கிவ் கொடுக்கிறது. செவி கொடுங்கள். வாசனை என்ன சொல்லுது பாருங்க. 8வது அதிகாரம் 9வது வசனம். செவி கொடுங்கள். செவியை பார்த்தாச்சு, கொடுங்கள். இது என்னன்னா ஈல்டிங். இது ஒரு கிரேக்க வார்த்தை. அதனால நீங்க புதிய படத்தில் பார்க்க போயிடும். டயட்டோமி. மார்க்
4வது அதிகாரம் 7வது வசனம். மார்க்கு 4:7. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களிலே விழுந்தது, அது வளர்ந்தது, அது பலன் கொடாதபடிக்கு நெருக்கி போட்டது. பலன் கொடாதபடிக்கு, டயட்டோமி கொடுக்கிறது, பலன் கொடுக்கவில்லை. ஈல்ட், ஃப்ரூட், ஈல்டு நல்லது, ஒரு பலன். நம்ம ஒரு விவசாயம் பண்றோம், நமக்கு அதில் ஒரு பலன் எதிர்பார்ப்போம், அந்த பலன் கொடுக்காததை நம்ம அப்படி பார்க்கிறோம். அடுத்தாங்க லூக்கா 12வது அதிகாரம் 58வது வசனம். ஆண்டவர் ஒப்புரவா கொடுத்துறாரு, ஒப்புரவை பத்தி பேசிட்டு இருக்காரு. உனக்கு எதிரியாளவன் உன்னை அதிகாரியிடத்தில் கொண்டு போகிற பொழுது வழியிலே அவனோடு விடுதலையாம்படிக்கு பிரயாசப்படும், இல்லாவிட்டால் அவன் உன்னை நியாயாதிபதியிடத்தில் முன்பாக கொண்டு போய் நியாயாதிபதியிடத்திலே உன்னை ஒப்பு கொடுப்பான். கிவ். அதனால போகும்போதே காம்ப்ரமைஸ் ஆயிரு, அங்க வர போயிடாத. ஒப்புரவு கொடுத்து சொல்லும்போது கிவ், டயட்டோமி. யோவான் இது என்ன கொடுக்கறதுன்னா அரை, ஸ்லாப். யோவான் 18வது அதிகாரம் 22வது வசனம். இப்படி சொன்ன பொழுது சமீபத்தில் என்ற செயல் ஒருவன் பிரதான ஆசனம் இப்படியா உத்தரவு என்று இயேசுவை ஒரு அரைந்தான், அரை கொடுத்தான். டயட்டோமி. சரி, அப்போ டயட்டோமி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இது கிவ் அப். அப்போ பேக், APO, அப்போ பேக். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லூக்கா 16வது அதிகாரம் 16:2. அப்பொழுது எஜமான் அவனை வர சொல்லி, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்பட்டேனே, உன் உக்கராக கரப்பை ஒப்புவி. ஒப்புனா கொடுத்துரு. கொடு. அரையிறது ஒரு அரையர் தான், கொடுத்துருன்னா பெர்மனண்டா கொடுத்துருவாங்க. அந்த பெர்மனண்டா அந்த பேக்னா பழைய கணக்கு எல்லாத்தையும் ஒப்படைச்சு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அதனால இது அப்போ டயட்டோமி. சரி, கடைசியா ஒரு வார்த்தை நம்ம வாசிச்சு முடிக்க போயிடும். அது ஆர்மர். ஆர்மர், ஹோப்ளான், ஹேப்ளான். கடைசி வார்த்தை ஆர்மர். ARMOR, armor. HOPLON, ஹப்ளான், ஹப்ளான், ஆயுதம், வெப்பன். இதுவும் ஒரு கிரேக்க வார்த்தை. யோவான் 18வது அதிகாரம் 3வது. யூதாஸ் போர் சேவர்கள் கூட்டத்தையும் பிரதான ஆசிரியர்கள் கூட்டத்தை அனுப்பப்பட்டவர், ஊழியக்காரையும் கூட்டுக்கணும். பந்தங்கள், தீவெட்டி, ஆயுதங்களோடு. ஆயுதம், ஆர்மர், ஹப்ளான். இத ஊமையாக நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்கறது லிட்டரலான ஆயுதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அரசு பண்றதுக்கு இவங்க ஆயுதங்களோடு வராங்க. ஆனா பவுல் இதே இந்த ஆயுதம் ஹொப்ளான எப்படி எடுத்து எழுதுகிறார் அப்படின்னா ரோமர் 6வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பார்த்துருக்கும். அநீதியின் ஆயுதம், கண், காது, மூக்கு, நாக்கு, எது எல்லாமே ஆயுதங்களைத்தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஆனா நீதியின் ஆயுதமாக சொன்ன அநீதியின் ஆயுதம் கிடையாதுங்க. சேம் 13வது அதிகாரம் 12வது வசனம். ரோமர் 13:12. நித்திரையை விட்டு எழுந்திரியுங்கள், நாம் காலத்தை அறிந்தால் இப்பொழுது நடக்க வேண்டும். 12. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளும். ஒளியின் ஆயுதத்தை நம்ம என்ன செய்யணும்? தரித்து கொள்ள வேண்டும். சரி, நம்ம லாங்குவேஜ் பார்த்தாச்சு. இப்ப நம்ம வார்த்தைக்குள்ள போகிறோம். இந்த வசனத்தை நம்ம விளக்குறதுக்கு நான் 2 சம்பவங்களை வச்சு நான் விளக்க போகிறோம். முதல் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், அடுத்து நம்ம விளக்கத்தை பார்க்க போகிறோம்.
8வது அதிகாரம் 9வது வசனம். இப்போ ஒரு சூழ்நிலை நடந்துட்டு இருக்குங்க. எதிரி அசரீனை சார்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரை சார்ந்து கொண்டிருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது. அந்த ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிற ஆறு, அந்த ஆறு சீலாவின் தண்ணீர் அவங்க அசட்டை பண்ணிட்டாங்க, எதிரிட்ட சேர்ந்துட்டாங்க. இப்ப அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப நீங்க நினைச்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க தப்பிக்க முடியாத ஒரு இடத்துல இப்ப நீங்க மாட்டிக்கிட்டீங்க. நீங்க என்ன செய்தாலும் அது வாய்க்க. இதான் மேட்டர். இதான் அந்த வசனத்தின் அர்த்தம். ஜனங்களே, இது யாரை குறித்து சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்போசிட் சேர்ந்த மக்களை பார்த்து சொல்லி ஜனங்களேங்கிறார். நீங்கள் கூட்டம் கூடுங்கள். அது எவ்வளவு நாள் சேர்த்துக்கோங்க. 1000, 10,000, 1,00,000 எவ்வளவு நாள் நீங்க சேர்த்துக்கோங்க. கூட்டம் கொடுங்கள், முறியடிக்கப்படுவீர்கள். வாய்க்காது, நீங்க அழிஞ்சு போயிருங்கிறத தீர்க்க தரிசனமாக ஏசாயா மூலமா சொல்கிறேன். தூர தேசத்தாகிய நீங்கள் எல்லோரும் செவி கொடுங்கள், இடை கட்டிக் கொள்ளுங்கள், முறி அடித்து ஓடுவீர்கள். இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு வேதத்துல இருந்து. அதை நான் உங்களுக்கு காட்டி இந்த வசனத்தை உங்களுக்கு விளக்கப்பேன். என்னாகும் 14வது அதிகாரம் 14 ஒரு கூட்டத்தை பார்த்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 14வது அதிகாரம் 31 வசனம். கொள்ளையாவீர்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகள் நான் அந்த தேசத்தில் பிரவேசிக்க போவேன். நீங்கள் அசட்டை பண்ண தேசத்தை அவர்கள் அடைவார்கள். ஆனால் உங்கள் பிரேதம் இந்த வனாந்தரத்தில். ஆண்டவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த முறுமுறுக்கு பிடிக்காது. அவர் நம்ம துதிக்கணும், 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 துதித்து கொண்டே இருக்கும். அவர் துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். முறுமுறுக்கும் போது அவருக்கு பிடிக்காது. இப்ப இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 39வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 14:39. மோசே இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சொன்ன பொழுது ஜனங்கள் மிகவும் துக்கித்தார்கள். இப்ப இவங்களுக்குள்ள ஒரு பிளான் போட ஆரம்பித்தாங்க. ஏயா, நாங்க இங்க இருந்தா தானே வனாந்தரத்துல சாவோம். நாங்க மலையில ஏறி நாங்க தப்பிச்சு ஓடி போயிடுவோம். அதாவதுங்க, எப்பவுமே இதெல்லாம் மாமிசத்துல எடுக்கிற ஒரு முடிவு. அந்த மாமிசத்துல எடுக்கிற முடிவு நடக்கவே நடக்காதுங்கிறதா தான் நான் இப்ப உங்களுக்கு இந்த உவமையை காட்ட போயிடும். அதிகாலமே அவர்கள் எழுந்து, நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திலே நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சிலே ஏற துணிந்தார்கள். இதெல்லாமே சொந்த பிரெயின். நம்ம நிறைய நேரம் இப்படி செய்வோம். இது இப்படி செஞ்சா என்ன, அப்படி செஞ்சா என்ன, நம்ம அப்படி பண்ணா தப்பிச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நடக்கவே நடக்காது. துணிந்தார்கள். மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி கர்த்தருடைய கட்டளை மீறி உங்களுக்கு வாய்க்காது. பாருங்க, மோசே ரொம்ப பொறுமையா இருக்காரு. அவருக்கு தெரியும், நீ மலையில ஏறினாலும் ஆண்டவர் நீ விட மாட்டேன். நீ வானத்துல போனாலும் அங்க போய் பிடிச்சிட்டு வந்துடுவார். உன்னைய பாதாளத்துல நீ போனாலும் உனக்கு என்ன செய்வாரு, அங்க உன்னைய கொண்டு வந்துருவாரு. அந்த அளவுக்கு வல்லமைகள் ஆண்டவர்னு சொல்லிட்டு அடுத்து பாருங்க. நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதிருங்கள், கர்த்தர் உங்கள் நடுவில் இரு. தெளிவா சொல்றாரு, கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்க மாட்டாரு, இதை நீ செய்யாதங்கிறாரு. ஆனாலும் அவங்க செய்யறாங்க. உமலேக்கியரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்பாக இருக்கிறார்கள். பட்டயத்தினாலே விழுவீர்கள். நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடினாலே கர்த்தர் உங்களோட கூட இருக்க மாட்டார்கள். கர்த்தரை விட்டு பின்வாங்கி இந்த பேக் ஸ்லைடுங்கிறது ஒரு மோசமான ஒரு காரியம். அதாவது நம்ம நினைப்போம் நம்ம செய்யறது ரைட் அப்படின்ட்டு, அதான் பிரச்சனை. ஆனா நீங்க எவ்வளவு நீங்க ஆண்டவரை விட்டு தூரமா போறீங்களோ பிரச்சனை வந்துடும். இப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன், என்னுடைய பலவீனத்தை குறித்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஏறக்குறைய ஒரு வாரம் 10 நாளா எனக்கு காய்ச்சல், இருமல், பல வகையான எனக்கு என்றது என் மனைவி கொடுத்துருச்சு. ஆனா நான் எதையுமே விட்டு கொடுக்கறது கிடையாது. இந்த பிரேயருக்கு வந்துருவேன். என்னால் ஸ்விம்மிங் போக முடிய மாட்டேங்குது. ஓபிக்கு போறேன், பேஷண்ட்டை பார்க்குறேன். என்னால் சரியா சாப்பிட முடிய மாட்டேங்குது. விளைவினம் என்னை தாக்கி கொண்டே இருக்கிறது. கண்டுக்கிடவே மாட்டேன். ஏன்னா நான் போற பாதை நல்லதுன்னு எனக்கு தெரியும். என் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார். அது குறித்து இட்ஸ் நாட் மை ப்ராப்ளம், அது அவர் பிரச்சனை. அது சரியாங்க. 44. ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில ஏற துணிந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றியும்
மோசே பாளையத்தை விட்டு போகவில்லை. அப்பொழுது அமலேக்கியரும் கானானியரும் அந்த மலையிலிருந்து இறங்கி அவர்களை முறியடித்து அவர்களை ஓர்மா மட்டும் துரத்தினார். அப்ப இதே மாதிரி தான் ஒரு சம்பவம். நீ துரத்து அழிஞ்சு பெறும். ஆனா இதே மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு சம்பவத்தை காட்டும். பிரச்சனை நிறைய இருக்குது. ஆனா ஆண்டவர் எங்களோட கூட இருந்தார்னா எங்களுக்கு அதை வாய்க்க பண்ணுவார்னு சொல்லி ஒரு வாலிபன் யூத் சவுலுடைய மகன் யோனத்தான் அவன் இதை எவ்வளவு அழகா இதே மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனா இது பாசிட்டிவ். நான் உங்களுக்கு ஒரு நெகட்டிவா காமிச்சிட்டு பாசிட்டிவா காட்ட போறேன். 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 6வது வசனம். இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 6வது யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, ஆயுததாரினை யார் சொல்லுங்க பாப்போம். இவர் யுத்தத்துக்கு போவாரு. ஆனா அந்த பட்டையும் அது உள்ள இருக்கிற ஓரை அதை தூக்கிட்டு வரத்தவர ஆயுதத்தாரி. இவர் வேலை இருந்தா அதை தூக்கிட்டு வர, அதான் அவர் வேலை. நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய இந்த தானியத்திலே போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்ய. என்ன அழகா யோனத்தான் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். ஒருவேளை கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்வார்னு சொல்லிட்டு அங்கு அநேக பேரை கொண்டாலும் கொஞ்சம் பேரை கூட ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில். பார்த்தீங்களா, ஆண்டோடைய வல்லமையை ருசிச்சு செய்யற ஒரு ஆளுங்க. நம்ம ஆண்டவருக்கு நம்பர்லாம் தேவையில்லை. அதனாலதான் இந்த வசனத்துல நம்ம பார்த்தீங்க, ஏசாயா 8வது அதிகாரம் 9வது வசனத்துல ஆப்போசிட்டான காரியம் இருப்பாங்க. ஜனங்களே கூட்டம் கூடு, முறிவு நீங்க எல்லாரும் ஒன்னா வந்து செவி கொடுங்க, இடைக்கட்டுங்களுங்க. ஆனா முறியடிப்பாங்க. எவ்வளவு நம்பர் இருந்தாலும் நீங்க ஃபெயில் அவுட் ஆயிடுவீங்க. கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறபடி செய். அருமையாக சொல்றான். ஒரு பாசிட்டிவான ஒரு மனிதனை கூட வச்சிருக்காங்க. மற்றவன் நான் சொன்னான், நமக்கு தேவையாயுது ஒத்தைக்கு ஒத்த சண்டை போடுறதுக்கு முடியுமாங்க? நம்ம கையில ஒரே ஒரு பட்டயம் இருக்குது, நம்மகிட்ட பட்டயமே கிடையாது. ஒன்ன வச்சுட்டு நம்ம எப்படிங்க முடியும்? அவன் சொல்ல, உங்க இருதயத்துல என்ன இருக்கோ அதை செய்யுங்க. இருதயத்துக்குள்ள யாரு இருக்கா? ஆண்டவர் இருக்காரு. என்ன அருமையான மகன். இவரை பத்தி நல்லா தியானிச்சு பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். அப்படியே போவோம். இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உங்களோட கூட இருக்கு. மனதுக்கு ஏற்றபடி, மனதுக்கு ஏற்றபடினா நீங்க செய்யுங்க, நான் உங்க கூட இருக்கேன். இப்படி ஒரு ஆள் இருந்தா போதும், நமக்கு எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். அதுக்கு யோனத்தான், இதோ நாம் கடந்து அந்த மனுஷத்துக்கு போவது போல நம்மை காண்பிப்போம். நாங்கள் உம்மிடத்துக்கு வரும் மட்டும் நில்லும் என்று நம்மோடு சொல்லுகிறார். எங்களிடத்தில் ஏறி வாருங்கள் என்று சொன்னால் ஏறி போவோம். கர்த்தர் அவர்களை நம்ம இடத்துக்கு கையில் வைப்பார். இது நமக்கு அடையாளம். அதே மாதிரி செய்து அதுல ஒரு யுத்தத்துல இருந்து ஒரு ஜெயத்தை கிடைச்சிச்சு. பாருங்க, இதான் 2 காமிச்சோம். ஒன்று பாசிட்டிவ், இன்னும் நெகட்டிவ். பாசிட்டிவ் உங்களுக்கு காமிச்சேன், நெகட்டிவ் காமிச்சேன். வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம அந்த செய்தியை முடிக்க போயிட்டோம். ஏசாயா 8வது அதிகாரம் 9வது வசனம். ஜனங்களே, நீங்கள் கூட்டம் கூடுங்கள், முறியடிக்கப்பட்டீர்கள். தூர தேசத்தாகிய நீங்கள் எல்லாரும் செவி கொடுங்கள், இடை கட்டிக் கொள்ளுங்கள், முறிந்து ஓடுவீர்கள். ஜெபிச்சு முடிப்பாங்க. மோக இரக்கமும் கருணையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நீர் எங்களுக்கு ஒரு இருதயத்தை தருவதற்காக நன்றி ராஜா. யோனத்தானுடைய ஒரு ஆயுததாருடைய இருதயத்தை நாங்கள் பார்த்தோம் ஐயா. அதுபோல் இருதயத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும் ஐயா. ஆசீர்வதியும் ஐயா, காத்துக்கொள்ளுங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.